ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக் சாட்டர்டே நம்ம எல்லோரும் ஜேபி போயிருந்தோம். ஸோ அந்த ஒரு நாள் ஜேபியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலேருந்து ஒரு 8 o'clock போல் கிளம்பியாச்சு. யார் யார் போயிருந்தோம் அப்படின்னா, நான், அம்மா, அத்தை, ஹஸ்பண்ட், நம்ம குட்டீஸ் 2 பேர், அப்புறம் அண்ணன், நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம். அண்ணனுக்கு வேலை இடத்துல வண்டி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அத்தையும் அம்மாவையும் அண்ணன் உட்லண்ட்ஸ் செக் பாயிண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வண்டியை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நான், ஹஸ்பண்ட், பாப்பா, தம்பி, நாங்கள் 4 பேரும் ஒரு 8:30 போல் டேக்ஸி எடுத்து உட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட் போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அண்ணெல்லாம் வந்ததும் மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து ஜேபி போயாச்சு. இப்போ இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு விசா கிடையாது இல்லையா? ஸோ அதனால தான் அம்மா வந்ததும் சரி கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் தானே இருக்குது, நம்ம எல்லோரும் அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம், நீங்களும் மலேசியா எப்படி இருக்குன்னு பார்த்த மாதிரி இருக்கும், இது ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ட்ரெயின் டிக்கெட் தான் புக் பண்ண பார்த்தோம், பட் எல்லாமே சோல்ட் அவுட், டிக்கெட் கிடைக்கல. பஸ் எடுத்து போயிட்டோம். அங்கே போயிட்டு இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கீழே போய் சரி டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம்னு சொல்லி மெக்டொனால்ட் போயிருந்தோம். அன்றைக்கி காலையில் நாங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தோமா. ஸோ யாரும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இல்லை. சரி டீ காஃபி மட்டும் வாங்கலாம் சொல்லிட்டு வாங்கினா, டீ அண்ணனுக்கு வாங்கினது நல்ல திக்காக இருந்தது. எங்களுக்கு வாங்கினது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக என்னமோ மீதமுள்ள தண்ணியில் கலந்து தந்த மாதிரி இருந்துச்சு. நல்லாவே இல்லை. சரி டீ தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அத்தை காஃபி வாங்கினாங்க. அதை கேட்டால் அவங்களுக்குமே பிடிக்கல. ஸோ யாருமே குடிக்கல. குழந்தைங்களுக்கு மட்டும் கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயாச்சு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகா சிவ முனீஸ்வரர் டெம்பிள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணது அங்கே. லாஸ்ட் டைம் ஜேபி போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா கிளாஸ் டெம்பிள் போயிருந்தோம் ஆல்ரெடி. அதுவுமே ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே சரி அம்மாவுக்கு சிவன் முனீஸ்வரர் அந்த மாதிரி ப்ரேயர் 2மே இருந்ததுனால சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது, எந்த பிளேஸ் அப்படிங்கிறதுலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அங்கே ரீச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா 11:30. போகும்போதே ஒரு பயம், ஒரு வேளை கோயில் சாத்திடுவாங்களா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா 12 o'clock போலலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ கரெக்டாக நாங்கள் போனோம். அப்போ தான் லாஸ்ட்டு பூஜை நடந்துச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேன் பக்கத்தில் ஒரு கடை போட்டு சுட சுட பஜ்ஜி, வடை, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு உருட்டை இந்த மாதிரி நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 பீஸ் கிட்ட வாங்கினோம். 2 ரிங்கிட்டா அந்த மாதிரி தான் வந்துச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. வடையெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக மினி வடை மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அடுத்து லஞ்ச்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வடை அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக டேக்ஸி எடுத்து இதுக்கு போயிட்டோம். பேம்பு பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கே நான் ஆல்ரெடி போயிருக்கோம். இது எங்களோட செகண்ட் டைம் அங்கே போகிறது. லாஸ்ட் டைம் நான் போகும்பொழுது சட்டி சோறு வாங்கியிருந்தேன், ஊடாங் சட்டி சோறு. பட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனால் அண்ணன் மட்டனில் பேம்பு பிரியாணி வாங்கினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சா. ஸோ அதனால் மறுபடியும் அதை சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் அன்னைக்கு அதே ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அண்ணனும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா பேம்பு மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருந்தாங்க. நான், அம்மா, அத்தை 3 பேரும் ஒயிட் ரைஸ் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ் மாதிரி கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு அத்தைக்கு கொஞ்சம் சாம்பாருமே எடுத்திருந்தோம். குழந்தைங்களுக்கும் அந்த சாம்பார் அப்புறம் பாயில்டு எக்லாம் வச்சு சாப்பாடெலாம் கொடுத்துட்டேன். ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஊடாங் சம்பால், ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் கோழி வறுவல், ஆம்லெட், பாயில்டு எக், அப்பளம், பொடி மாசுன்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ காலிஃப்ளவர் 65 இதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணும்போது பார்த்துக்க நாங்கள் பாட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம், ஐயோ ரொம்ப ஆர்டர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன், மேபி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு. எனக்கு அதில் நான் சாப்பிட்டதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பேம்பு மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. அந்த மட்டன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஊடாங் சம்பால் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நான் அங்கே வாங்கினதில் என்ன வேஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா
ஃபிஷ் ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணது யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா ரொம்ப திக்கான ஃபிஷ், அது உள்ளே வந்து மசாலாலாம் சாரவே இல்லை, ரொம்ப ப்ளெயினாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 300 ரிங்கிட்க்கு வந்து சாப்பிட்டுட்டோம். சிங்கப்பூர் டாலருக்கு 100 கிட்ட வரும். ஸோ ஓகே, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டது அந்த அளவுக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வண்டி எடுத்து ஷாப்பிங் மால் போகிறது தான் அடுத்த பிளான். கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததா, அதனால அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த டைமில் வண்டி புக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூட இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மழை வந்து நின்னதுக்கப்புறம் காடி புக் பண்ணி அப்படியே அங்கேருந்து ஷாப்பிங் மால் வந்து போயிட்டோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா மிட் வேலி ஷாப்பிங் மால். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஷாப்பிங் மால், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அங்கே போனதும் பார்த்திங்கன்னா அண்ணன் பசங்களுக்கு கொஞ்சம் க்ளோத்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ நான், அம்மா, அண்ணன் 3 பேரும் வந்துட்டு தம்பிங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். ஹஸ்பண்ட், அத்தை, பாப்பா, தம்பி 4 பேரும் வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு இடம் இருக்கும், கிஸ்டோபியா மாதிரி. ஸோ அவங்க வந்து அங்கே வந்து போய் விளாண்டுட்டு இருக்கோம், நீங்கள் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிங்கப்பூரில் மதர் கேர் அங்கே போனோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பேபி ஷாப் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து டாய்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ப்ரைஸ்மே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாலாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சிங்கப்பூரை கம்பேர் பண்ணும்போது $2 $3 கிட்ட கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு எடுக்கும்போது அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்து தானே எடுப்போம். ஸோ அது மாதிரி பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு தம்பிங்களுக்கு கொஞ்சம் க்ளோத்ஸ்லாம் சுற்றி பார்த்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். அதுக்குள்ளே ஒரு 45 மினிட்ஸ் கிட்டையாவது இருந்திருப்போம். ஸோ தேடி பிடிச்சி அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே டாய்ஸ் ஆர்ஸும் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சரி ஏதாவது கொஞ்சம் ஆஃபர் இதுக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பட் நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா ப்ரைஸை வந்துட்டு முதல்ல என்னோடது என்ன அப்படின்னா ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு, இது வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா சிங்கப்பூர் டாலருக்கு எவ்வளோ வரும் அப்படி தான் செக் பண்ணுவேன். ப்ரைஸ் வந்து ஓகேயாக இருந்துச்சு அப்படின்னா வாங்குவேன். ஒரு வேளை வந்து 1 வெள்ளி 2 வெள்ளி அப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி பரவாயில்ல, அதை நான் சிங்கப்பூர்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அன்றைக்கி நாங்கள் ரிங்கெட் மாற்றினது வேறு கம்மியாக தான் மாற்றிட்டு போயிருந்தோமா. ஸோ நாங்கள் வந்து மெயினாக போனதே நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம். அதுவும் அம்மா வந்திருக்காங்க, சரி அவங்கள வந்து மலேசியா கூட்டிகிட்டு போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தது. சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு சரி மெயினாக எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து தம்பிங்களுக்கு க்ளோத்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டோம். அதே ஷாப்பிங் மாலில் மேலே வந்து கிடிடோபியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சிங்கப்பூரில் கிஸ்டோபியான்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கே வந்துட்டு நம்ம காசு $20 மேலே கட்டணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நான் போய். பட் இங்கே வந்து மலேசியா காசுக்கு ஒரு 37 ரிங்கெட் அப்படி தான் நாங்கள் கட்டியிருந்தோம் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப கம்மி உண்மையாலுமே. ஃபுல் டே நீங்கள் வந்து விளையாடலாம். நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் கூட நீங்கள் என்ட்ரி ஆகலாம். லன்ச் டைம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விளாண்டுட்டு இருந்துட்டு லன்ச் டைம் போய் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி கூட நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ ஃபுல் டேக்கு ஒரு அடல்ட் ப்ளஸ் சைல்டு அது சேர்த்தே பார்த்திங்கன்னா 37 ரிங்கெட் 47 ரிங்கெட், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி தான். பட் நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போய் கிஸ்டோபியாவில் குழந்தைங்கள வச்சு விளாட்றத விட இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஜேபி போகிறீங்க, குட்டீஸோடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பிங் மால் போயிட்டு இந்த பிளேஸ்க்கு போங்க. குழந்தைங்க உண்மையிலுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி மில்க் டீ வாங்க போனோம், அதுக்கு ரொம்ப நேரமாக க்யூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சரி நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தம்பி பாப்பா கூட உள்ளே போய் விளையாட சொன்னாங்க. நாங்கள் போய் விளையாண்டுட்டு எல்லோரும் வெளியில் வரோம். டேபிளில் பார்த்திங்கன்னா மில்க் டீ இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் நான் மில்க் டீ குடிச்சிட்டு அத்தைக்கும் அம்மாவுக்கும் பாவம் லஞ்சே ஒழுங்காக சாப்பிட்லையா, அதனால அவங்களுக்கு போயிட்டு 4 ஃபிங்கர்ஸில் போய் ஃப்ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா வாங்கிட்டு வருவான்னு கேட்டால் 2 பேருமே வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே வேணாம், டின்னருக்கு இட்லி தோசை இந்த மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போங்க, சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. டின்னருக்கு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா 7 ஸ்பைஸுங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஹஸ்பண்ட் இங்கே ஆல்ரெடி போயிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மதுரை மீன் குழம்பு, மட்டன் மசாலா, சப்பாத்தி, எம்டி பிரியாணி, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேரளா ஸ்டைல் ப்ரான் ஃப்ரை, பஞ்சாபி ஸ்டைல் வெண்டைக்காய் மசாலா,
ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேசரி வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பார்க்குறது. கேசரி கொஞ்சம் சூடாக வந்துச்சு, ஐஸ்கிரீம் கூட இருந்துச்சு, ரெண்டையும் சேர்த்து வச்சு சாப்பிடணுமா. ட்ரை பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது. பட் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு கேட்டால் என்னால் முடியாது. தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு அந்த கேசரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒருவேளை இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா அந்த மதுரை மீன் குழம்பை ட்ரை பண்ணுங்கள். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா 200 ringgit தான் வந்துச்சு. ஆனால் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்ருந்தோம். அங்கே அம்மாவோட ஃபேவரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் மசாலா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சப்பாத்தியும் வேறு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அந்த வெண்டைக்காயும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் ஒருவேளை ஜேபி போகிறீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காடி புக் பண்ணி ஜேபி சென்ட்ரல் போய் அங்கேருந்து பஸ் எடுத்து சிங்கப்பூர் வந்துட்டோம். அவ்வளோதான், வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.